This is Kishore here, founder and CEO of Trader Geos. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்பவுமே மண்டே டு டியூஸ்டேக்குள்ள ஒரு வீடியோ போடுவோம். பட் திஸ் டைம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட் பிகாஸ் ஐம் நாட் இன் த கண்ட்ரி, ஐ மீன் மலேசியா தான். ஸோ இப்போ நிறைய பேர் வீடியோ எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க, வாட் ஹேப்பன் டு தி வீடியோ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் வீடியோ வித் யூ. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆக்சுவலி யூடியூப்ஸ்லும் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து தே ஸ்டார்டட் ஃப்ளட்டிங் வித் கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் இஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஐ நீடட் ஃபார் ட்ரேடிங். நான் ஒரு ட்ரேடராக உள்ளே வரணும் அப்படின்னா எனக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணுன்றதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணோன்னா ரெண்டு டைப் இருக்குது. முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன் இஸ் ட்ரேடிங் ஃபார் பார்ட் டைம் ஆர் அ ஹாபி. இதை ஒரு கற்றுக்கலாம், இல்லை ஒரு பார்ட் டைமாக இதையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம்னு சொல்கிறது ஒன் டைப். அண்ட் த செகண்ட் டைப் இஸ் டேக்கிங் ட்ரேடிங் ஆஸ் அ லிவிங். ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு மந்த் எண்டில் ட்ரேடிங் மட்டும்தான் என்னோட ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு டைப். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டாக் அபவுட் ட்ரேடிங் ஃபார் அ ஹாபி ஆர் அ பார்ட் டைம் ஜாப். இப்போ முதல்ல ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம ட்ரேடிங்கை முதல்ல பிஸ்னஸாக எடுத்தாதான் அதில் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டே போடும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, they take trading as a gamble, not as a business. So first mistake இதுதான். என்னன்னா, நிறைய பேர் வந்து இது ஒரு கேம்பிளிங்காக பார்க்கறதுனால தான் they don't have proper investment for that. So my suggestion is, first நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி you take this trading as a business. முதல்ல இது பிஸ்னஸா எடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தோணும். இல்ல இது ஒரு கேம்பிளிங்கு, இல்ல இது ஒரு ரிஸ்க் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தோணாது. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் ட்ரேடிங் ஆஸ் அ பிஸ்னஸ். ஸோ அப்போ பிஸ்னஸா எடுத்துட்டோம்னா அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படி பார்க்கும்போது மை சஜஷன், இஃப் யூ கோயிங் டு ஸ்டார்ட் ஆஸ் அ ட்ரேடர் அப்படின்னா, இல்லை ஒரு ஹாபியா எடுத்து பண்ண போறீங்களோ, இல்லை இதை ஒரு பார்ட் டைமா கத்துக்க போறேன் அந்த டைம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனால மினிமம் யூ நீட் அட்லீஸ்ட் பேர் மினிமம் இஸ் 50,000 rupees. நம்ம ஊர் காசுக்கு அட்லீஸ்ட் 50,000 1 லட்சம் இருந்தா மட்டும்தான் யூ கேன் டேக் திஸ் ஆஸ் அ பிஸ்னஸ். ஏன் சொல்றேன்னா, எப்போ 50,000 நம்ம நார்மலா 5,000 2,000 3,000 போட்டா போதும்னு நினைப்போம். ஆனா இவங்க 50,000 போட சொல்றேன். என்னன்னா, நான் முதலே அதான் சொன்னேன், 5,000 10,000 போட்டீங்கன்னா யூ ஆர் டேக்கிங் திஸ் அஸ் அ கேம்பிள், நாட் அஸ் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்னா எப்படின்னா, ரொம்ப பெரிய பிஸ்னஸ்லாம் வேணாம், சின்ன ஒரு பிஸ்னஸ். இப்போ நீங்க ஒரு ரோட் சைட்ல தள்ளு வண்டி வச்சு பண்ணணும்னா கூட இன்னைக்கு 50,000 தேவை. அவர் ஒரு வண்டி எடுத்து அதுக்குள்ள யூட்டென்சில்ஸ் வெசல்ஸ் இவ்வளோ எடுக்கிறதுக்கே மினிமம் 50,000 தேவை. ஒரு பொட்டி கடை போகணும்னா கூட உங்களுக்கு ஒரு 50,000 தேவை. ஸோ ஒரு சின்ன ஷாப்புக்கே ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு கடை போனோம்னா கூட 50,000ன்றது பேர் மினிமம். ஸோ அவரு கூட அது ஒரு பிஸ்னஸா எடுத்து அவரோட ஹீ இஸ் ட்ரைங் டு மேக் லிவிங் அவுட் ஆஃப் இட். ஸோ அப்போ நீங்க ஒரு ட்ரேடிங் உள்ள வரீங்கன்னா 50,000 கூட இல்லைன்னா யூ ஆர் நாட் டேக்கிங் திஸ் ஆஸ் அ பிஸ்னஸ். தட் இஸ் மை சஜஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மினிமம் யூ நீட் 50,000 rupees ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ட்ரேடிங். அப்போதான் நீங்க அட்லீஸ்ட் என்னன்னா ஒரு பார்ட் டைமா பண்றீங்கனாலும் ஒரு ஹாபியா பண்றதா இருந்தாலும் இருக்கட்டும், ட்ரேட் பண்ணும்போது ஒரு மந்த் எண்ட்ல யூ கேன் ஏர்ன் சர்டன் லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட்ஸ் இன் திஸ் ட்ரேடிங். என்னன்னா அந்த 50,000 வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா ட்ரேட்ஸ் கரெக்டா எடுத்தீங்கன்னா, ஒரு ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா யூ கேன் அட்லீஸ்ட் மேக் 3 to 5%, 10%. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரேடிங் ஸ்டைல். ஸோ அப்போ ஒரு 5% இல்லை ஒரு 10% எடுக்கிறீங்கன்னா ஒரு 2,500 இருந்து ஒரு 5,000 rupees வரைக்கும் இட்ஸ் லைக் அன் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் யோர் கேபிட்டல். ஸோ பேர் மினிமம் இஸ் 50,000 இஸ் நீடட் ஃபார் அ ட்ரேடர். ஜஸ்ட் இந்த 5,000 போட்டு ட்ரை பண்ணுவோம். நீங்க என்னன்னா, நிறைய பேரோட மிஸ்டேக் இதுதான், நம்ம எடுத்தோடனே 50,000 போடுறதுக்கு மனசு வராது. ட்ரேடிங்ல லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன வருது? ஸோ இது நிறைய ரிஸ்க் இருக்கு வேணாம். வீல் ஜஸ்ட் ட்ரை டு யூஸ் இட் 5,000 rupees. ஒரு 5,000 போடுவோம், 2,000 போட்டு ட்ரை பண்ணுவோம், 10,000 ட்ரை பண்ணுவோன்ட்டு இவர் என்ன பண்ணுவாரு, 5,000 50,000 காலி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இதுதான் பிரச்சனை. நீங்க அதை ஒழுங்கா 50,000 போட்டு ஒரு ஸ்டாக்கோ இல்ல ஒரு ஃபியூச்சரோ இல்ல ஒரு ஆப்ஷனோ ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னா கூட யூ வில் பி இன் ப்ராஃபிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த மந்த். நம்ம இதை ட்ரை பண்றோன்ற பேர்ல 5,000 2,000 போட்டு 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 50,000 காலி பண்ணிட்ட பிறகு யோசிக்கிறதுல யூஸ் எதுவும் கிடையாது. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீடட் ஃபார் ட்ரேடிங் is 50,000 rupees. This is one part of the story where if you're going to take this as a part-time job. Now the second story is if you want to make a living out of trading. நீங்க இந்த ட்ரேடிங்கை வச்சு தான் உங்களோட என்ன சொல்றது லைஃபே ரன் பண்ண போறீங்க,
உங்களோட ஃபேமிலி நீட்ஸாக இருக்கட்டும், உங்களோட பில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரு ட்ரேடிங்கை வச்சு தான் டிபெண்ட் பண்ணி இருக்க போறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ தேவை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்னா வாட் இஸ் மை நீடுன்றது தெரியணும். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு நீட் இருக்கும். நான் அதனால தான் கிளாஸிஃபை பண்ணி ஆகணும். என்னன்னா சரி நீங்க இது ஃபுல் டைம் ட்ரேடிங்காக பண்ண போறீங்களா, மினிமம் 2 லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னா யூ கேன் கிளாஸிஃபை இட். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஒருத்தருக்கு மாசம் 15,000 ரூபாய் இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு எனக்கு மாசம் 1.5 லட்ச ரூபாய் இருந்தா தான் என்னால ஓட்ட முடியும்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் 2 lakhs வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் லைஃப் ஸ்டைல். ஸோ அப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் சே ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலை வச்சுக்கோமே, ஒரு மந்த்லி எனக்கு ஒரு 20 to 25,000 ஐ நீட் ஃப்ரம் த மார்க்கெட் டு லிவ் அ லைஃப். என்னோட மந்த்லி கமிட்மெண்ட் ஒரு 25,000 இருக்குன்னா எனக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பேர் மினிமம் 3 to 5% இஸ் பேர் மினிமம் யூ கேன் டேக் இன் ட்ரேடிங். ஒரு 3-5% வரைக்கும் மார்க்கெட்ல எடுக்க முடியும். மேக்சிமம் எவ்வளோ வேணா எடுக்கலாம். நான் சொல்றது கன்சிஸ்டண்டா ரொம்ப ரிஸ்க் இல்லாம பண்ணீங்கன்னா மினிமம் 3 to 5% இஸ் அ ஹியூஜ் ரிட்டர்ன். ஏன் சொல்றேன்னா ஒரு பேங்க்ல போய் 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் போட்டீங்கன்னா they don't give you more than 7% per annum. நீங்க இங்க வந்து 3 to 5% is a very huge return. So if you want to make out of living out of trading, so minimum 5% na illa or 7% kuda vechikonga. 25,000 venuna at least you should have invested 3.5 lakhs to 4 lakhs as investment. Idu irundha da you can expect minimum 25 to 30,000 per month. 10% அப்போ என்ன சார் 5% தான் எடுக்க முடியுமா, 3% அப்படி கிடையாது. மார்க்கெட்ல நிறையவே எடுக்க முடியும். மார்க்கெட்ல தேர் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். க்ரூட் ஆயில மட்டும் ட்ரேட் பண்ணிய he has doubled his account 3 times. இது ரெகுலரா க்ரூட் ஆயில்ல ட்ரேட் பண்ணி 3 வாட்டி அக்கௌண்ட்டை வந்து டபுள் பண்ணியிருக்காரு in a few months of time. ஸோ அதனால மார்க்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ப்ராஃபிட்டபிளா நிறையவும் எடுக்க முடியும். ஆனா கரெக்டா யூஸ் பண்ணிக்க தெரியல, இது ப்ராப்பரா தெரியாம உள்ள போய் விட்டோம்னா இருக்கிறதையும் லூஸ் பண்றதுக்கும் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் ட்ரேடிங். ஃபுல் டைமா எடுக்க போறீங்கன்னா ஒன் மோர் அட்வைசஸ், ஜஸ்ட் ஏதோ ஒன்று காசு இருக்குன்னு உள்ள வந்துடாதீங்க. சரி இவர் சொல்லிட்டாரு 3 லட்சம் 4 லட்சம் இருந்தா தானே எனக்கு மாசம் 25,000 கமிட்மெண்ட் 3-4 lakhs இருந்ததுன்னா போதும். ஸோ 3-4 lakhs வச்சா மட்டும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. யூ நீட் டு ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் மார்க்கெட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்? ஏன்னா உங்களோட அமௌண்ட் இஸ் ஆல்வேஸ் அட் ரிஸ்க். ஏன்னா ஒரு ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யூ ஆர் சேஃப். ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் கேபிட்டல் இஸ் அட் ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றது தெரியும். பிகாஸ் யூ ஆர் புட்டிங் யுவர் லைஃப் இன் டு ட்ரேடிங். ஏன்னா இப்போ இந்த ட்ரேடிங் வச்சு தான் நீங்கள் லைஃபே ஓட்ட போறீங்க. ஸோ it is at a risk. So have proper risk management. I think நம்மளோட யூடியூப்ல ஏற்கனவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி வீடியோஸ் எல்லாம் போட்டுருப்பேன் நினைக்கிறேன். You can just have a look on that. So have proper risk management, have proper money management, then know what is trading. ட்ரேடிங்ல நிறைய விஷயம் தெரியணும். மார்க்கெட்ல ஏதோ சும்மா வந்து இன்வெஸ்ட் பண்ணாம ப்ராஃபிட் பண்ணலாம் முடியாது. It takes lots and lots of experience and practices. So அதுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்னன்னு கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் ஃபைனலி யூ கம் டு ட்ரேடிங், டேக்கிங் ட்ரேடிங் ஆஸ் அ ஃபுல் டைம் ஜாப். இதை ஃபுல் டைம் ஜாபா எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கு. அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் எனக்கு கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் வருதான்றது பார்க்கணும். எடுத்த உடனே நிறைய பேர் வந்து என்கிட்டயே வந்து ஸ்டூடெண்ட்ஸே கேட்பாங்க, கிளாஸுக்கு வரவங்க, சார் நான் கிளாஸ் அட்டன் பண்ணுற வரைக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு தெம்பு வந்துடும். ஓகே இவ்வளோ விஷயம் இருக்கு மார்க்கெட்ல. நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணுற பிறகு எனக்கு ரிவ்யூ வரும். அந்த ரிவ்யூவில் சொல்றது, சார் இவ்வளோ விஷயம் இருக்கு மார்க்கெட்ல சொல்லி கொடுத்தீங்க, இப்போ நான் இதையே நம்பிட்டு ட்ரேடிங் மட்டுமே ஃபுல் டைமே எடுத்துக்கலான்னு இருக்கேன், நான் வேலையை விட்டுக்கலான்னு இருக்கேன். என்னன்னா எனக்கு ஐடியில் ரொம்ப ப்ரெஷரு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ ஃபுல் டைமாக ட்ரேடிங்ல வந்து உட்காரலாம். ஸோ டோன்ட் மேக் தட் மிஸ்டேக். நான் அதையும் அட்வைஸ் பண்றதே இல்லை. ஈவன் இஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர், வாட் ஐ சஜஸ்ட் தெம் இஸ், உங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்கன்னா ட்ரை டு ப்ராக்டிஸ் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல். என்னன்னா ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் வந்த உடனே எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் வரணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் இன் தி மார்க்கெட். ஒரே நாள்ல வரக்கூடிய விஷயம் இல்லை. ஸோ என்ன பண்ணுங்க, வேலைக்கு போயிட்டே இருங்க. அதுல சைட்ல ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு இன்வெஸ்ட். ஸோ ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல பார்ட் டைம் ட்ரேடர் ஆகும். பார்ட் டைம்ல கன்சிஸ்டன்சி வந்துட்டு இருக்கும் போது, ஸோ ஒரு சின்ன கேபிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி வரும், ஒரு 3 to 4 lakhs எனக்கு பர் மந்த் வேணும்னா ஸ்டார்ட் வித் 1.5-2 lakhs கேபிட்டல் வச்சு
ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க, ஒரு 1 இயரோ 1.5 இயர்ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்டபிளா அந்த அக்கௌண்ட்டை கொண்டு வந்து டபுள் பண்ணி மேபி லைக் 3 lakhs 4 lakhs எடுத்துட்டு வாங்க முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மேபி 1.5 இயர்ஸ் கழிச்சு நீங்க இதே ஃபுல் டைமா எடுத்து பண்ணீங்கனாலும் யூ வில் பி ஏபிள் டு அக்யூமுலேட் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு தெளிவான டெசிஷன் எடுத்து மார்க்கெட்ல ஃபுல் டைம் ட்ரேடரா மாறணுமே தவிர ஜஸ்ட் அமௌண்ட் வச்ச உடனே யூ கான் பிகம் அ ஃபுல் டைம் ட்ரேடர். ஸோ மை அட்வைஸ் இஸ் வாட் எவர் தி ரிட்டர்ன்ஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அதுல மினிமம் ஒரு 8 times to 10 times of your capital. 25,000 na minimum, let's say 2.5 lakhs to 3 lakhs will be better for making 25,000 in the market. And அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு இந்த ட்ரேடிங் குள்ள வரும்போது ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட வர்றதில்லை. அவங்களோட டெசிஷன்ஸே என்ன சொல்றது, அவங்க ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நான் ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது உண்டு, என்னன்னா கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்தா போதும்னு நினைக்கிறீங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லுவார். சில பேர் வந்து எனக்கு பேங்க் இன்ட்ரெஸ்டோட அதிகமா வந்தா போதும், ஒரு 5% வந்தா போதும், ஒரு 10% எனக்கு பர் மந்த் வேணும், இதெல்லாம் ஒருத்தர் ஒன்று சொல்லுவார். அதே டைம்ல இன்னொரு கொஸ்டின் கேட்கும் போது என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு பர் மந்த்துக்கு வந்தா அமௌண்டா எவ்வளவு வேணும்னு கேட்டா எனக்கு ஒரு மந்த்லி எனக்கு 50,000 வேணும்னு. சரி 50,000. இப்ப அவரு என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு மந்த்லி 10% வேணும், மந்த்லி 50,000 இருந்தா போதும் அப்படின்னா. ஸோ நான் அவரை திருப்பி கேட்கறது வந்து, சரி சார் நீங்க 50,000 பர் மந்த் வேணும்ன்றீங்க, 10% தான் யூஆர் எக்ஸ்பெக்டிங் ஆஸ் அ ரிட்டர்ன் இன் பர்சன்டேஜ். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி 50,000 வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன சார் மாசம் எனக்கு என்னால ஒரு 1 லட்சம் போட முடியும், மாசம் 50,000 வந்தாப்போ. அவரு சொன்ன ஒரு விஷயத்தையே அவரே ஆக்சுவலி என்ன பண்றாருன்னா தப்பான டெசிஷன் எடுக்கிறாரு. எப்படின்னா 1 லட்சம் வச்சிருக்காரு, அதுக்கு 10% போட்டா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 10,000 தான் வரும். ஆனா அவர் எக்ஸ்பெக்டேஷன் 50,000 இருக்கு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்லயே we are making mistake. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், இப்போ நீங்க சொன்ன அதே கான்செப்ட் தான், 10% 50,000னா அப்ப எவ்வளவு இருக்கணும்? மினிமம் 5 lakhs இருக்கணும். ஸோ ரைட் மைண்ட் செட் இஸ் த கீ டு சக்சஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கணும்னு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற கேபிட்டல் வச்சுக்கோங்க. அந்த கேபிட்டல் வச்சுட்ட பிறகு மை சஜஷன் இஸ், அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை. 10% எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா ஒரு மாசம் 7% வந்துச்சுன்னா இல் நாட் பி ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை இஸ் கமிட்மெண்ட். ஸோ அப்ப என்ன ஆயிடும்னா சைக்கலாஜிக்கல் எமோஷன்ஸ்ல கொஞ்சம் ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் ரிசர்வ்ஸ் அதிகமா வச்சுக்கிறது என்னைக்குமே தப்பு இல்லை. ஸோ ட்ரை டு ஹேவ் சம் அது நான் முதல்ல சொன்ன 8 to 10 times or 12 times 13 times of your capital requirement. 25,000 இருக்குன்னா 3 lakhs to 3.5 lakhs will be a good amount for taking this market as a full-time trading. Alright, so I think இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உள்ள வரும்போது. ஸோ திருப்பி ஒரு ரீகேப் சொல்லிடுறேன். In case if you want to become a part-time trader, minimum investment needed is 50,000 to 1 lakh. And if you want to take this as full-time trading, you have to need 10 times to 12 times of your returns expected. This is your ட்ரேடிங் மெத்தட்ஸ். இப்படிதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து, ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர்ஸும் இப்படிதான் பண்ணுவாங்க, ஒரு பார்ட் டைமா ட்ரேட் பண்றவங்களும் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டேக் திஸ் இன் டு மைண்ட். புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் நிறைய பேர் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீக் கிளாஸஸ் இல்லை. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நெக்ஸ்ட் கிளாஸஸ் எப்பன்ட்டு. ஸோ கம்மிங் வீக் நோ கிளாஸஸ் வில் பி தேர். ஸோ இதை விட நெக்ஸ்ட் Thursday we'll have full day classes in Chennai. So I'll just check the dates. Yeah, it is 23rd. So 23rd May வந்து நமக்கு சென்னையில full day classes இருக்கு. And 25th May வந்து Saturday வந்து full day கோயம்புத்தூர்ல இருக்கு. And 30th May வந்து we'll be having it in Bangalore. These are the class schedules. அண்ட் பர்டிகுலர்லி எப்பவுமே என்ன சார் கோயம்புத்தூர்ல தானே Thursday பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் வைப்பீங்க, இந்த வாட்டி ஏன் சென்னைனா ரொம்ப நாளாக வைக்கல. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் 23rd we have election results. கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு பெரிய பூம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஏற்கனவே நான் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோல லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அபவுட் நிஃப்டி அண்ட் க்ரூட் ஆயில். ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஹேஸ் hit our targets. ஸோ போட்டவங்க நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து ட்ரேட் பண்ணி you made profits கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் டு make those videos. என்னன்னா நிறைய பேர்
இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு you're sharing it, you're posting your comments, it makes us really happy about that. So class schedules will be 23rd May we'll have it in Chennai, 25th we'll be having it in Coimbatore, and 30th we'll be having it in Bangalore. These are the class schedules. In case join பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல போற ஸ்க்ரோல்ல வந்து you can just get the number and give them a call, so you can just join for the courses. Alright, so I think the video பார்த்தோன்னே இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் how to invest and how to start investing in trading. I hope this video was useful. Thank you very much for joining. Take care.